HK Designers. இது நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல். ஆல்ரெடி வந்து நம்ம vlog சேனல் ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ அது வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ரீவியஸாக குக்கிங் சேனல் வச்சுருந்தோம், பட் அது அந்த அளவுக்கு மூவ் ஆகாதனால சரி அந்த சேனல் டெலிட் பண்ணிவிட்டு ஓகே பிஸ்னஸ் ரிலேட்டடாக சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸஸ் வந்து வரும். ஆரி கிளாஸாக இருக்கட்டும், மெஹந்தி கிளாஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் ஜுவல்லரி ஆகட்டும், பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீட்லேயே இருந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்கு. ஆரியில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் கிளாஸஸாகவும் எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இந்த சேனலில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து நம்மகிட்ட வந்து மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், சில்க் த்ரெட் ஜுவல்லரிக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஆரி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நீங்கள் வந்து மோர் தென் 500,000 மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஆரி வந்து ஒரு மோர் தென் 80 ஸ்டிச்சஸ் மேலே இருக்குது ஆரியில். ஸோ நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா வந்து வீட்டில் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ எல்லா ஐடியாவுமே நான் உங்க கூட இந்த சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நமக்கு ஆல்ரெடி வந்து vlog சேனல் இருக்குது. அதில் வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம வந்து குக்கிங் சேனல் வச்சுருந்தோம். மோர் தென் 2 years மேலே வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து குக்கிங் சேனல் வந்து ரீச் ஆகலை. ஸோ அதில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களோட நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நியூ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச யூடியூப் மூலமாக சரி, நீங்கள் எப்படி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பில் வந்து எப்படி வந்து நம்ம பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணலாம், கூட வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம், எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கேட்டால் கூட எனக்கு தெரியாத விஷயத்த நான் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய நியூஸ் சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ அதில் வந்து ஒரு 20 கிளாஸஸ் வந்து எடுக்கலான்னு இருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் நாலேஜாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு என்னென்ன சிலபஸ் வந்து கவர் பண்ண போகிறேன், எப்படி வந்து பிஸ்னஸை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஒரு 20 கிளாஸஸ் வரும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இப்போ நான் வந்து மெட்டீரியல் நாலேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு பிரேஸ்லெட் மேக்கிங்காக இருக்கட்டும், சில்க் த்ரெட் ஜுவல்லரிக்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஆரிக்கா இருக்கட்டும், நிறைய பேருக்கு மெட்டீரியல் நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சோ எப்படி வந்து நம்ம கடையில போய் வாங்கணும் அப்படிங்கறது நம்ம வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாவே இருக்கும். அதனால தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்து தனித்தனி டப்பால வந்து அடைச்சு வச்சிருந்தேன். ஸோ எந்த டப்பால வந்து அடைச்சு வச்சிருக்கேனே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால வந்து எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து நான் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டேப்லெட் பீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். டேப்லெட் பீட்ஸ்லாம் நமக்கு வந்து இயரிங் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நமக்கு ஆரிக்காகவும் யூஸ் ஆகும், கூடவே நமக்கு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரிக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸஸில் வந்து நான் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்ஸுக்காக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். சக்கரி, நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸு, நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பீட்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஆக்சுவலாக எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பாரிஸில் தாங்க. பாரிஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். அதுவும் வந்து நம்ம இப்போ பக்கத்தில், அதாவது நம்ம இப்போது எந்த பிளேஸில் இருக்கமோ அதுக்கு பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர்லாம் வாங்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கும் போது நான் பக்கத்தில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா 1000-1500க்கு வாங்கும்போதே கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு ப்ராடக்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இதுவே உங்கள் ஊரில் இருக்கிற ஹோல்சேல் ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கற்றுக்கும் போது நீங்கள் கம்மியாகவே வாங்கி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கிட்டு வந்துட்டு இப்போதைக்கு நான் இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு தான்
வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமனாக சொல்கிறேன். நான் பேர்ல் பீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேங்க. பேர்ல் பீட்ஸ் வந்து நமக்கு சில்க் த்ரெட் ஜுவல்லரிக்கும் நமக்கு தேவைப்படும், நெக்ஸ்ட் வந்து பேங்கிளுக்கு தேவைப்படும், ஆரிக்கும் தேவைப்படும். ஸோ காமனாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பல்காகவே வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து கெட்ட போகிற விஷயம் கிடையாது. நம்ம ஸ்டோர் பண்ணி நல்லா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நிறைய நாளாகவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் மேக்கிங்காக ஜம்பிங் ஹூக்கு, நெக்ஸ்ட் வந்து சாம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஆன்டிக் சாம்ஸும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டாக B7000 க்ளூ, இது நமக்கு ஆரிக்கும் தேவைப்படும். சில்க் த்ரெட் ஜுவல்லரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் மேலே ஸ்டோன் ஒட்டுறதுக்கு இது வந்து தேவைப்படும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கலாம். இது நமக்கு ஃபேப்ரிக் க்ளூவோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு டூல்னு பார்த்துக்கிட்டோன்னா மெயினாக நான் வச்சுக்கிறது வந்து இந்த ஸ்ப்ரிங் வச்சுக்கிறது வந்து கட்டிங் பிளேயர், இது வந்து நோஸ் பிளேயர், நெக்ஸ்ட் வீடு எடுக்கிறதுக்காக அதுவும் தேவைப்படும். அதனால் வந்து இது காமனாகவே மொத்தம் 3 சேர்த்து வந்து நமக்கு 150க்கு கிடைக்கும். மீஷோலேயும் அவைலபிளாக இருக்குது, நமக்கு ஷாப்லேயும் போய் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த B7000 க்ளூ ஒட்டும்போது உங்களுக்கு ஆரியில் கூட நீங்கள் கிளாத்தில் ஒட்டும்போது கூட பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவோட இது நீங்கள் ஒட்டலாம், பட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த க்ளூ பென்னு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து க்ளூ பேடு, இதில் வந்து க்ளூ இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு பெனில் எடுத்துகிட்டு குந்தன் ஸ்டோன்ஸை டச் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒட்டுறலாம். அதாவது பேங்கிள்ஸ் மேக் பண்ணலாங்க. ரொம்ப அந்த ஸ்டோன்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறனால கையில் எடுத்து ஒட்டும்போது அங்கே மூவ் ஆகும். அதனால் இந்த டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு தேவைப்படக்கூடிய எலாஸ்டிக். இந்த எலாஸ்டிக்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் இருக்குது. நான் 0.8 அண்ட் 0.7 வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய கிறிஸ்டல் பீட்ஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நமக்கு ஜெல்லி பீட்ஸும் நிறைய கிடைக்கும், பட் ஜெல்லி பீட்ஸ் எல்லாமே அங்கே கொஞ்சம் கலர் வந்து ஃபேடான மாதிரி இருந்தது. அதுவும் 1-2 பீசஸ் தான் இருந்ததுனால நான் அதை வந்து வாங்கிக்கல. நான் வாங்கும்போது உங்களுக்கு நான் அதை வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக ஷாப்புக்கு போகும்போதே கொஞ்சம் வந்து சுகர் பீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருந்தேன். ஏன்னா நமக்கு ஆரிக்கும் தேவைப்படும், அதனால் வந்து கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஒரு பேக்கெட்டே வந்து நமக்கு ஒரு 250 350 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இது காப்பர் பீட் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். இதுவே நீங்கள் பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் வாங்கும்போது உங்களுக்கு 50 கிராம் 100 கிராமே கொடுக்கும்போது நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகமாக இருக்குங்க. இது மாதிரி பேங்கிள்ஸும் நிறைய வாங்கிட்டு இருந்தேன். இதுலேயே நிறைய கட் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் கம்மிங் டேஸில். நெக்ஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு வந்த பீட்ஸ் எல்லாம் தனித்தனி பாக்ஸஸில் தான் போட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அது ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போதும் சரி, ஏதாவது வந்து நம்ம ப்ராடக்ட் செய்யும் போதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு இது மாதிரி எலாஸ்டிக் வந்து தேவைப்படும். நான் 0.8 mm தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது நீங்கள் இந்த சைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது 0.7 அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் மாலையும் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மாலையே வந்து நமக்கு 20-30 அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து மாலையும் செய்யலாம், நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்டிக் கோல்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பஞ்சாக தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்ச் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பஞ்சாக வந்து நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பக்கத்து ஃபேன்சி ஸ்டோரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரேட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து 10 கிராம் 20 கிராம் 50 கிராம் வாங்கும்போதே உங்களுக்கு வந்து 50 ருபீஸில் இருந்து 100 ருபீஸ்க்குள்ளே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் உங்கள் ஊரில் எங்கே பக்கத்தில் வந்து அவைலபிளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சமாகவே நீங்கள் வாங்கி கற்றுக்கலாங்க. இதே மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குந்தன் ஸ்டோன்ஸில் ஒவ்வொரு ஷேப்லேயுமே குட்டி சைஸு பெரிய சைஸ் அந்த மாதிரி இருக்குது. அதாவது சைஸ் சொல்லுவோம், 2K 3K அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாகவே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஜம்ப் ரிங்கு, பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு தேவையான சாம்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிக் சாம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த சாம்ஸ் எப்படின்னா சிங்கிள் பீஸ் வந்து ரேட் கிடையாது, இது வந்து கிராம் கணக்கில் தான் ரேட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு தெரியல, பட் நான் வந்து 1-2 செயின் மேக் பண்ணி போடும்போது எனக்கு தண்ணி பட்டுச்சுன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் அந்த அண்ணாட்ட ஷாப் ஓனர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா தண்ணி படாமல் யூஸ் பண்ணணும், இது வந்து கவரிங் ஐட்டம் கிடையாது, இது ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான், அதனால தண்ணி பட்டால் வந்து கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நீங்கள் சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தாங்க இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம 10 ருபீஸ் 20 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே சேல் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்டும்
மட்டும் இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம கவரிங் அப்படின்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் லைஃப் வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தண்ணி எதுவும் படாமல் தான் இருக்கும். அது கொஞ்சம் ஹீட் பாடியாக இருந்தாலும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். பட் யாரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படிலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் 2-3 ஷாப்பில் வந்து நான் வாங்கியிருக்கேன். பட் எல்லாமே எனக்கு வந்து எப்படின்னா தண்ணி பட்டானா லைட்டாக வந்து அது கொஞ்சம் ஃபேட் ஆகுது. ஆன்டிக் சாம்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்த போது அது கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆச்சு. இந்த சாம்ஸில் இந்த கலர் சாம்ஸ் வந்து லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சாம்ஸ் வெரைட்டிஸ் இருந்தது, அதையும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு சாம்ஸுமே ஹோல்சேல் ரேட்டில் வாங்கும்போது இப்போ நம்ம ஃபுல் பேக்கெட்டாக வாங்கும்போது நமக்கு ரொம்ப லாபமாக இருந்துச்சு. பட் நான் வந்து அந்தளவுக்கு ஃபுல் பேக்கெட்டாக வாங்கலை, ஏன்னா அது வந்து 400-500 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதனால் நான் வந்து இது ஒரு சாம்ஸோட ரேட் வந்து 8 ரூபாயிலேருந்து 9 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் கொடுப்பாங்க. ஸ்டோன்ஸ் வச்சுருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டு, அல்லது நார்மலான சாம்ஸ் வந்து உங்களுக்கு 6 ரூபீஸ் 7 ரூபீஸ்லேயே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து பொருட்கள் வந்து வாங்கி தான் ஆகணும். அதுக்காக கொஞ்சமாக நீங்கள் வாங்கி வந்து ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாகவே நம்ம கற்றுக்கலாங்க. ஆரிக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியல்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். கூடவே ஸ்டாண்டெல்லாம் இருக்கிறனால, ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்லாம் இருக்கிறனால நமக்கு ஒரு 1000லேருந்து 1500 ரேஞ்சுக்கு போகும். பட் ஆனால் வந்து நீங்கள் இந்த ப்ரேஸ்லெட் மேக்கிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்லாம் நீங்கள் பேங்கிள் மேக்கிங்லாம் செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் 500 இருந்தாலே போதும். தாராளமாக அதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து நம்ம கொஞ்சமாகவே வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த சாம்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துங்க. இந்த மேக்னெட்டிக் சாம்ஸ்லாம் ஒரு பீஸே வந்து 30லேருந்து 40 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து எந்த அளவுக்கு இது மூவ் ஆகும் தெரியாது, ஏன்னா ப்ரேஸ்லெட்டே நான் வந்து ஒரு 35 ரூபீஸ்க்கு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த சாம்ஸே 30 ரூபீஸ்க்கு 30லேருந்து 40 ரூபீஸ்க்கு வாங்கும்போது நமக்கு ப்ரேஸ்லெட்டோட காஸ்ட்லியும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் வந்து 50, 60, 100 ரூபீஸ்க்கு ப்ரேஸ்லெட் வந்து வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் மேக்னெட் சாம்ஸ் வந்துட்டும் நான் ஒன்று தான் வாங்கியிருந்தேன். மற்றபடி டிஃப்ரெண்ட்டான சாம்ஸ் வந்து நிறைய வாங்கியிருந்தேன். ஸ்டோன் சாம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி பிஸ்னஸ் போகுது அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக தாங்க வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டே இருக்கிற காசெல்லாம் நம்ம பிஸ்னஸில் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு போட்டுருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து மணி இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நம்மகிட்ட இருக்கிற மணியில் பாதி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க பிஸ்னஸுக்காக. அந்த மாதிரி தான் நானும் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் நான் சொன்னேன் ஆன்டிக் சாம்ஸு. இது எல்லாமே கிராம் கணக்கில் தான் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எப்படின்னா நீங்கள் செயினுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரேஸ்லெட்காக சாம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது இது சைடாக நீங்கள் வந்து ஹார்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீகாக் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பேங்கிள்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், செயின் மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து இதிலேயே கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து மோர் தென் 13 மினிட்ஸ்க்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுவீங்க, அல்லது வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அதனால் இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நான் வெனஸ்டே மார்னிங் 10 o'clock வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வீக்லி 3 வீடியோஸ் வருங்க. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே மார்னிங் வந்து 10 o'clock வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வெனஸ்டே மார்னிங் 10 o'clock வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.